கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். அன்பானவர்களே, இப்போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்வைக்கிறார். என்னென்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பு. கூடாரம்னா நாம் தங்கி இருக்கக்கூடிய இடம், நாம் வாழ்கிற வீடு, நம்முடைய வீடு. இந்த வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை காண்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வீடு சமாதானமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி சமாதானமாக இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல பொறாமை இருக்கக்கூடாது, கல்லாமை இருக்கக்கூடாது, இயலாமை இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்திங்கன்னா வன்கண் இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் எது இல்லைன்னா அந்த இடத்துல சமாதானம் தங்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்காது. அப்போ உங்களுடைய கூடாரத்தை சமாதானத்தை காண்பீர் அப்படின்னா, அப்போ நாம் இதெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கணும். சரி, எப்போ இதெல்லாம் இல்லாத போகும் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற போது நாம் என்ன செய்வோம்னு நினச்சிங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். இப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்போ எதெல்லாம் தவறு எதெல்லாம் சரின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடி நாம் நடக்க துவங்கணும், நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். அப்போ இது போன்ற ஒரு தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் நமக்குள்ளே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வீடு சமாதானமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரியான அந்த பொறாமை, வன்கண், எரிச்சல் இதெல்லாம் ஒரு சில வீட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சமாதானம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ணனும் தம்பியும் சண்டை போடுவாங்க, அக்காலும் தங்கச்சியும் சண்டை போடுவாங்க, அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போடுவாங்க. ஏன்னா அங்கே விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இருக்காது. எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும். சொத்து சண்டை இருக்கும், சாப்பாட்டில் சண்டை இருக்கும், துணிமணியில் சண்டை இருக்கும், எது எடுத்தாலும் அங்கே சண்டைகள் இருக்கும். ஏன்னா விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற குடும்பத்தில், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற குடும்பத்தில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அப்போ இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாவே அங்கே சமாதானம் குடியிருக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எதையெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ இனி யாருனாலையும் அதை செய்ய முடியாது. அவர் செய்திருக்கிற, அவர் விட்டு கொடுத்துருக்கிற அதை இனி யாருனாலும் யாருக்காகவும் செய்ய முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செஞ்சிட்டார் ஏற்கனவே. அதனால தான் சொல்கிறார், உங்கள் வீட்டில் சமாதானம் தங்கி இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தீய செயல்களெல்லாம் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்கும். அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டேன். நம்முடைய வாசஸ்தலம் நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தம் வந்தால் நம்ம வயிற்று பிறப்புகள், அதாவது இப்போ நாம் நம்முடைய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்கள தனியாக கல்யாணம் முடிச்சு அவங்க தனியாக இருப்பாங்க, மகன் தனியாக இருப்பான், மகளை தனியாக இருப்பான், இவங்களாம் தனியாக இருப்பாங்க. அப்போ அவங்க குடும்பத்தை விசாரிக்கிற போது, பொண்ணு எப்படிப்பா இருக்கிறா, பையன் எப்படி இருக்கிறான், மருமகன் எப்படி இருக்கிறா, மருமகன் எப்படி இருக்கிறா அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு குறை இருக்காது. ஏன்? எல்லாம் நிறைவாக இருக்கும். குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. எதனால்? நாம் கடவுளுக்குள்ளே உண்மையாக வாழ்ந்ததுனால, நம்ம வீட்டில் சமாதானம் இருந்ததுனால, நம்ம சமாதானத்தின் வீட்டிலிருந்து இந்த பிள்ளைகள் வேறொரு இடத்துக்கு போனதுனால அந்த வாசல் ஸ்தலமும் நிறைவாயிருக்கும். அங்கே குறை இருக்காது. ஏன்னா நாம் எப்படி நடந்தோமோ அப்படி தானே நம்மளோட பிள்ளைகளும் நடப்பாங்க. நாம் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழியில் நடக்க ஆரம்பித்தோம்னா பிள்ளைகளும் அதே போல் இருப்பாங்க. அப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மை யார் இடத்துல இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும்.
இப்போ நம்முடைய பிள்ளை பசங்களாம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, நீங்கள் நான் செஞ்சது தப்புனா கணவன்கிட்ட செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம பையன் தப்பு செஞ்சிட்டான்னா தன்னோட மனைவி கிட்ட தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல், அந்த புரிதல் வந்துட்டாவே அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். அன்பானவர்களே, இங்கே யோபு அழகாக சொல்கிறார். ஆனால் இந்த யோபு சொல்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியுமா? அவர் கடுமையான வியாதியில், கடுமையான பிரச்சனைகளில் சமாதானத்தை இழந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. என்னென்னு? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய வீட்டில் சமாதானத்தை காண முடியும். கர்த்தர் நம்முடைய வீட்டில், உங்களுடைய வீட்டில் சமாதானத்தை விதைத்திருக்கிறார். நம்முடைய வாசஸ்தலங்களை விசாரிக்கும் போது அங்கே குறைவுகள் இருக்காது, நிறைவாக இருக்கும். நம்முடைய பிள்ளைங்க மற்றவங்க மூலியமாக விசாரிக்கிறப்போ அங்கே நிறைவு தான் இருக்கும். அல்லது மற்றவங்க நம்மளை பற்றி விசாரிக்கிறப்போ, மூன்றாவது ஜனங்கள் நம்மை பற்றி, நம்ம வீட்டை பற்றி விசாரிக்கிறப்போ, இல்லை அங்கே அவங்க நல்லா இருக்கிறாங்க, நிறைவாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்கிற அந்த செய்தி தான் அவங்களுக்கு போகும். ஏன்னா நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு கொடுத்திருக்கிற அந்த மிக உயர்ந்த ஒரு நிலையை நாம் உணர்ந்து நாமும் அதுபோலவே வாழ்கிறபடியினாலே நம்ம வீட்டில் குறை இருக்காது, சமாதானம் தங்கி இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை காண்பீர். எங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது அதிலே குறைவு இருக்காத ஆண்டவரே, நிறைவு தான் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் அப்படி எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்து போயிருக்கிற அந்த வார்த்தைகளின்படி, அந்த போதனைகளின்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எங்களுடைய வீட்டில் நீர் சமாதானத்தை காண்பீர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எங்கள் அண்டை அயலகத்தார் அனைவரும் எங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை காண்பார்கள். அது மட்டுமல்ல, அங்கே மற்றவர்களை விசாரிக்கிற போது எங்களுடைய வீட்டில் குறைவுகள் இருக்காத ஆண்டவரே, நிறைவு இருக்கும். ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற வீடு, கடவுள் தங்கி இருக்கிற வீடு, உண்மையும் உத்தமமும் தங்கி இருக்கிற வீடு. ஆகவே இதில் சமாதானமும் நிறைவும் இருக்கும். அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அதை கொடுக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.